பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இந்தியாவில் தனிநபர்களை பயன்படுத்தி பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த ISIL-K பயங்கரவாத அமைப்பு முயற்சிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐநா சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு ஆசியா மற்றும் மத்திய ஆசியாவில் இஸ்லாமிய அரசை நிறுவப் போவதாக கூறி செயல்படும் ISIL-K அமைப்பு இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த பல வழிகளில் முயற்சிக்கிறது. இந்தியாவில் பயங்கரவாதிகளை ஒருங்கிணைப்பது, பெரிய அளவில் வெடிபொருள்களை சேகரிப்பது ஆகியவற்றில் சிரமம் இருப்பதால் தனிநபர்களை பயன்படுத்தி பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த முயற்சித்து வருகிறது. இதற்காக ஆட்களை மூளைச்சலவை செய்து தயார்படுத்துவதிலும் அந்த அமைப்பு ஈடுபட்டு வருகிறது. இரு மதங்களுக்கிடையே பிரச்சினைகளை ஏற்படுத்தி பயங்கரவாதத்தை தூண்டும் பிரதிகளையும் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது. இணையதளங்கள், சமூக ஊடகங்கள் வழியாகவும் பயங்கரவாத பிரச்சாரத்தை ISIL-K அமைப்பு நடத்தி வருகிறது. இந்தியாவில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் தாக்குதல்களை நடத்த முடியாத காரணத்தால் பொருளாதாரத்தையும் சமூக ஒற்றுமைக்கும் சீர்குலைக்கும் முயற்சிகளில் அந்த அமைப்பு ஈடுபட்டு வருகிறது. ஆப்கானிஸ்தானையும் தாண்டி ஆசிய பிராந்தியம் முழுவதற்கும் இந்த பயங்கரவாத அமைப்பு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. இந்த அமைப்புக்கு தெஹ்ரிக்-இ-தாலிபான், பாகிஸ்தான் மற்றும் அல்-காய்தா அமைப்பின் இந்திய துணைக்கண்ட பிரிவு ஆகியவை ஆதரவு தருகின்றன. இந்த அமைப்புகள் இணைந்து ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாத பயிற்சி மையங்களையும் நடத்துகின்றன. ISIL-K அமைப்பில் 6000 பயங்கரவாதிகள் வரை இருக்கலாம் என்று ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.